11th standard exercise 1.1ல 5th sum justify the trueness of the statementனு கொடுத்துருக்காங்க. justifyன்னு கொடுத்துருக்காங்க. okay, an element of a set can never be a subset of itselfனு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். an element of a set can never be a subset of itself. ஸோ ஜஸ்டிஃபைன்னு கொடுத்ததால நம்ம வந்து a ஈக்குவல் டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். a ஈக்குவல் டு இப்போ a கமா பின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்பர்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ a ஈக்குவல் டு ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஒரு செட்டு ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போது சப்செட்ஸ் ஆஃப் ஏ சொல்லுங்கள். எதெல்லாம் சொல்வீங்க? சப்செட்ஸ் ஆஃப் ஏஆர் என்னென்னலாம் சொல்வீங்க? ஓகே, ஏ ஓகே, சப்செட்ஸ்னு கொடுக்குறீங்கனாவே இந்த ப்ராக்கெட் கரெக்டாக போட்டு அது உள்ள இந்த ஏவை எழுதணும். ஓகேவா? அப்படி போடும்போது தான் அது ஒரு சப்செட்டாக கரெக்டாக எழுதுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, எழுதிட்டீங்க. அடுத்தது சொல்லுங்கள், வேறு என்ன எழுதலாம்? பி எழுதலாமா? பி. அடுத்தது ஏ கமா பி எழுதலாம். ஓகே, ஏ கமா பி எல்லாமே எழுதிட்டோமா? அடுத்தது ஒரு நல் செட் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சப்செட்ஸ் ஆஃப் ஏ என்னென்னு எழுதும்போது எழுதிடுறீங்க. இப்போ இது பாருங்கள், அங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே வந்துடுது. அதாவது ஏ பி ரெண்டுமே இங்கே கரெக்டாக செட்ஸு ஃபார்ம் பண்ணி எழுதியிருக்கோமா? சப்செட்ஸ் ஆஃப் ஏல வந்துடுது. ஏபி இங்கே வந்துடுது இல்லையா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் எலமெண்ட் ஆஃப் எ செட் கேன் நெவர் பி எ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the statement is not true. எழுதலாமா? The statement is not true. ஓகேவா? Thank you. If the video is useful to you, subscribe my channel.